சோதனை டெம்டேஷன் இயேசுவுக்கு வரும்போது அவர் வேத புத்தகத்தில் உள்ள வசனத்தை பயன்படுத்தினார்னு பார்க்குறோம். முதலாவது சோதனை அவருக்கு வந்தது என்னென்னா, கல்லுகளை அப்பமாக்கும். உங்களுக்கு பசி இருக்குது, அந்த பசியை போக்குறதுக்கு உங்கள் சொந்த பவரை யூஸ் பண்ணி இந்த கல்லை அப்பமாக மாற்றி சாப்பிடுங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். இயேசு கிறிஸ்து அதுக்கு பதிலாக சொன்னது உபாகமத்தில் உள்ள ஒரு வசனம். அந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆண்டவர் 40 வருஷம் இந்த மக்களை இஸ்ரேல் மக்களை வனாந்தரத்தில் கூட்டிகிட்டு வரும்போது அவர்களை பசியினால் வருத்தி அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் சொல்லுது. உன்னை சிறுமைப்படுத்தி, உன்னை பசியினால் வருத்தி, அப்புறம் மனுஷன் அப்பத்தால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு சொல்கிறார். நம்ம வாழ்க்கையில் நம்முடைய உடல் சார்ந்த தேவைகளை பற்றி நம்ம யோசிக்கும்போது அது நமக்கு வருத்தத்தை கொடுக்குது. அது இல்லாமல் போகும்போது நம்ம ஏங்குறோம், அதுக்காக பசி வருது நமக்கு. நீங்கள் உடல் சார்ந்த எல்லா தேவையிலும் நீங்கள் அதை இதில் பொருத்திக்கலாம். நமக்கு அப்படிப்பட்ட தேவைகள் வரும்போது அதை சந்திக்கப்பட முடியாத சூழ்நிலை இருக்குது. மற்றவங்க சந்திக்கப்படுறாங்க, மற்றவங்க அந்த தேவைகளை சந்திக்கிறாங்க, சொந்த பவரில் பண்ணுறாங்க, அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு கஷ்டமாக இருக்குது, நம்ம கட்டுப்படுத்திட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடவுள் என்ன சொல்ல தெரியுமா? உன்னை பசினால் வருத்தின பிறகு தான் கடவுளுடைய வார்த்தை எவ்வளோ முக்கியமானதுங்கிற முக்கியம் உனக்கு தெரியும். நிழலின் அருமை வெயிலில் தெரியும்னு சொன்ன மாதிரி ஒரு உணவோட அருமை பசி வந்தால் தான் தெரியும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அது எதுவாக இருந்தாலும் சரி, சாப்பாடாக இருந்தாலும் சரி, உடல் தேவையிலான செக்ஸ் அந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் சரி, அதில் கடவுள் அந்த விஷயத்தை நமக்குள்ளே வச்சிருக்கிறார். அந்த பசிகளை நமக்கு உள்ளே வச்சிருக்கிறார், உணர்ச்சிகளை வச்சிருக்கிறார். அது தீர்க்கிறதுக்கான தீர்வையும் சரியான காலத்தில் அந்த தகுதிக்கு உட்பட்டு அவர் நமக்கு தர்றாரு. நாம் அந்த பசியில் வருந்தும்போது, ஏங்கும்போது, அந்த சோதனை நமக்குள்ளே வரும்போது நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த பசி அல்லது இந்த தேவை என்னுடைய சொந்த முயற்சினால் வரக்கூடிய விஷயத்தினால மட்டும் அது தீரப்போகிறது இல்லை. கடவுளுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வசனத்திலிருந்து வரும். மக்கள் பசியில் இருக்கும்போது கடவுள் சொன்னார், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் சாப்பாடு தரேன்னு சொன்னார். 40 வருஷமாக ஆண்டவர் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாரு. வனாந்தரத்தில் மன்னா வானத்திலிருந்து அவர் கொடுத்தாரு சாப்பாடு. நமக்கு அந்த மாதிரி அதிசயமாக செய்வார்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்முடைய பசி, நம்முடைய தேவையில தீர்க்கக்கூடிய அந்த அப்பம், அந்த திருப்தி செய்யக்கூடிய விஷயம் ஆண்டவருடைய வார்த்தையிலேருந்து வருது. என்ன சொல்கிறார் அவர்? ஒருவனுக்கு ஒருத்தி, நீ வேலை செய்யாமல் சாப்பிடக்கூடாது, நீ செஞ்ச வேலைக்கு உனக்கு ஆண்டவர் கூலி தருவார், நீ உன்னுடைய விருப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆண்டவருக்கு பிரியமான விஷயமா இருக்கிற எல்லா வச்சும் நமக்கு செய்கிறாரு. அது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தகப்பனாக இருக்கிறாரு, நான் உனக்கு கொடுக்க வேண்டியது தருவேன், நல்ல ஈவுகளை தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த வார்த்தையை நம்ம நம்பி போகும்போது கர்த்தர் நமக்கு திருப்தி தருவார், நம்முடைய பசி தீர்க்கப்படும். சில நேரங்களில் அற்புதமாக கூட அது நடக்கும். அதை நீங்கள் அனுபவிக்கலாம். வாழ்த்துக்கள்.